நல்ல கான்செப்ட். தொழில் ஆர்கனைஸ்ட் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அப்ப கூட்டுறவு சொசைட்டின்றது சட்டப்படி நல்ல கான்செப்ட். இனி கவர்மெண்ட் ஒரு சதுர இடம் கூட ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 23ல இலவச வீட்டு மனைப்படா ஒரு மனுஷனுக்கும் கொடுக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இங்க எல்லாரும் பிள்ளை பக்கம் போறான், குடும்பம் நடத்த போறான், பெருக்கிட்டே தான் இருக்க போறான். ரைட்டா சொல்ல வருது. 1 சென்ட் இடம் கூட கொடுக்காது. என்னது கொடுத்தா சிங்கப்பூர் மாதிரி 90 வருஷம் லீஸுக்கு தான் கொடுக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நாள்ல அவனே எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணுவேன். என்னது எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணுவேன். சர்வ சுதந்திர உரிமைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏற்கனவே அந்த பட்டால அப்படி கிடையாது, கண்டிஷன் தான். அதை வாங்கிட்டே பாடப்படுறான். அப்ப கவர்மெண்ட் இடம் கொடுக்காது. கொடுத்தா ரொம்ப இவனுக்கு தொல்லை தாங்கலையே, இவனுக்கு கூட்டமா இருந்து நான் நகரத்தை நாசப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் 10க்கு 10 கட்டி கொடுத்து, நான் ஒரு சிறைச்சாலை குடோனை கட்டி கொடுத்து உள்ள போட்டு அடைச்சிட்டு இவன் அது சோகன் வாழ்ந்துருவான். அதுக்கப்புறம் நான் அவனுக்காக பிளாட் இருக்குன்னு சொல்ல. ரைட்டா, நகரத்துல அவனுக்கு பிளாட் இருக்குன்னு சொல்ல. நாம குடும்பமா ஒரு வீட்டுல உட்காந்து ராத்திரி புள்ள பொண்டாட்டிக்குள்ளையோட உட்காந்து சாப்பிடணும், நம்ம சொந்த மண்ணில் சாப்பிடணும், நமக்கு இப்போதைக்கு வாடகையில இருக்கும் அப்படின்னு நினைச்சு வரான் பாத்தியா, அவனுக்கு தான் நான் விற்க சொல்றேன். பிளாட் விற்க சொல்றேன். யாருக்கு? நர்த்தம் பிடிச்சவன்ட்டு விற்காதீங்க. நர்த்தம் பிடிச்சவனை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு பிடிச்சிடும் தர்த்தம். ரைட்டா, நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் எவனுக்கு கொஞ்சமாவது தோணுதோ, சரி அவன் மண்ண